அன்புடன் கோவிந்தராஜுலு. இன்று ஆவணி மாதம் 18ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி 2024ஆம் வருடம், இரவு 11 மணி. வானிலை அறிக்கை. இந்த வானிலை அறிக்கை ஏன் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன்னா, 3 நாளாகவே தொடர்ந்து சாயங்காலத்தில் டெல்டா கரையோரங்களில் கடற்கரையோரங்களில் மழை பெய்யுது. அது என்னென்னா, ஏற்கனவே உள்ள ஒரு சுழற்சி வந்து மத்திய இந்திய பகுதிகளில் போனதுனால காற்றினுடைய இழுப்பு இருக்குது. அதனால் வந்து மழை வந்து இப்போ கடற்கரை ஓரங்களில் பெய்யாமல் இருந்த மழை வந்து 3 நாளாக பெஞ்சிட்ருக்கு. இது வந்து டெல்டா அறுவடையை, நெல் அறுவடையை மிக மோசமாக பாதிக்குது. தானிய அறுவடைகளெல்லாம் பாதிக்குது. ரைட்டு. இப்போ வந்து எல்லாருடைய கேள்வி என்னென்னா, இப்போ சரி, இப்போ கரையேறி போயிடுச்சு, நாளைக்கு எப்படி இருக்கும்? 3ஆம் தேதி வரைக்கும் தானே சொன்னீங்க அப்படின்னா, ஆமாம், இன்றைக்கி வரைக்கும் தான். நாளைக்கு 4, 5, 6, 7, 7, 8 கூட வச்சுக்கலான்னு வச்சிங்களேன். 8 கூட மழை வந்துடும் நினைக்கிறேன். 7ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு தான் அந்த மேப்பை திருப்பி நான் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். இது வந்து தென்சீனா பகுதியில் வந்து ஒரு புயலாகவே உருவாகி வந்து அது கரையேறுது வியட்நாம் பகுதியில். அதே மீன் டைம் வந்து 5ஆம் தேதி வரும்னு எதிர்பார்த்த சுழற்சி விசாகப்பட்டினத்துக்கிட்ட நாளைக்கு மதியம், அதாவது 4ஆம் தேதி மதியம், புதன்கிழமை மதியமே உருவாக போகுது. இது வந்து உடனே வந்து இது வந்து வலுவடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தென்சீன கடல் நிகழ்ச்சி, அதை காட்டி சேகப்பாக தெரிந்து பாருங்கள். அந்த தென்சீன கடல் நிகழ்வு வந்து புயலாக மாறதுனால ட்ரேடு விண்டு வந்து வராது, கிழக்கேருந்து மேற்க வராது. அதனால் ட்ரேடு விண்டு வந்து தான் அது தென்மேற்கு பருவக்காற்றாக நமக்கு வந்து சுற்றுது. எல்லாம் விஷயமும் உங்களுக்கு தெரியும். அதனால் அது பாதி காற்று அது எடுத்துக்கும். அதனால் நான் இது ஆகாது. அதனால் வந்து 7ஆம் தேதி வரைக்கும் இது வலுவடைகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் கடற்கரையோரங்களில் வந்து மழை குறைச்சலாக இருக்கும். 4 நாள், 4, 5, 6, 7, 8ஆம் தேதி வரைக்கும் வச்சிங்க, மழை இருக்காது. அதுக்குள்ளே அறுவடை பண்ணி வைக்கலை சுட்டுறவங்க சுட்டிக்கலாம். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் 8ஆம் தேதியே நைட்டே லேசாக வரலாம். 9ஆம் தேதியெலாம் நிச்சயமாக கடற்கரையோரங்களில் மாலை இரவு மழை தொடரும். இது வந்து இதுக்காக தான் இந்த வீடியோவை. இந்த நாளைக்கு மழை இல்லை, டெஃபினட்டாக நம்பலாம். நாளைக்கு, நாளன்னைக்கு 4, 5, 6, 7, 8 வச்சிங்க, 4 நாள் வந்து மழை கிடையாது. அப்புறம் 9ஆம் தேதி பழையபடி மழை வந்துடுது. அதுக்கப்புறம் வானிலை வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் தேதி எதிர்பார்த்த சுழற்சி நாளைக்கே உருவாகுதுன்னா, அது வந்து ஒரு நாளில் எதிர்பார்த்தது வந்து ஒரு நாள் முன்னாடியே வருது. அதனால் வந்து நிறைய மாறுதல்களை வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வருடம் வந்து குறைந்த நேரத்தில் நிறைய மழை அப்படிங்கிறது வந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதாவது நமக்கான பருவமழை காலம். இது வந்து இப்போ பேஞ்சிட்ருக்கிறதுல நமக்கான பருவமழை காலம் இல்லை. இது தென்மேற்கு பருவமழை. இதில் வந்து நம்ம வந்து மழை மறைவு பிரதேசம். அதனால் நமக்குலாம் இப்போலாம் பெய்யுதுன்னா இந்த சுழற்சியோட தாக்கம் தான் வந்து லேசாக வந்து அதை பேய்ச்சிட்டு அப்படியே, அதாவது நீங்கள் பார்த்துக்கலாம், மேற்கேருந்து மேகம் வந்து கிழக்க போய் கடலில் போய் கொட்டுன்னு கொட்டுது. அது நீங்கள் மேப்பு பார்க்குறவங்களுக்கு தெரியும். கடலில் அதிகமான மழை, நிலப்பரப்பில் குறைச்சலாம். ஆனால் நம்ம வந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் என்ன பண்ணணுன்னா, கடல்லேருந்து முதல்ல ஏறுறதே நமக்கு தான். அதாவது நிலப்பகுதிக்கு வச்சு சக்கையாக பிடிக்கும். அது வந்து இந்த வருஷம் வந்து அதிகமான மழை இருக்குது. அதாவது பள்ளக்காலில் இருக்கிறவங்க, அதுவும் இல்லாமல் ஜனவரி பொங்கல் வரைக்குமே மழை இருக்குது. திருப்பி நான் சொல்கிறது அதுதான், பொங்கல் வரைக்குமே மழை இருக்குது. வடிகால் உள்ளவங்க அதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு நடலாம். அதாவது வந்து மார்கழி, தை முதல்ல இறக்கலாம். இல்லைன்னா அதுக்கு பின்னாடி இறக்குற மாதிரி பார்த்துக்கணும். இல்லாட்டா நிச்சயமாக மழையில் மாட்டிப்பீங்க. இது வந்து வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது தான். இருந்தாலும் இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. அதனால் வந்து சாயாத ரகமாக பார்த்துங்க. ஏன்னா ஒரு 2, 3 நிகழ்வு புயல் நிகழ்வாகவே நமது பகுதியை, டெல்டா பகுதியும் மத்திய பகுதி, அதாவது வந்து மரக்காணத்தில் கரையேறலாம், ஒன்று புதுச்சேரியில் கரையேறலாம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பயிரை சாய்ச்சி விட்டு போய்டும். வெள்ளம் வாய்க்காலாம் வெட்டல. இதெல்லாம் இப்போ தான் பாசன சாதன சங்கெல்லாம் கூட்டி இதெல்லாம் வந்து வாய்க்கால் வெட்டுறதுக்கு இப்போ தான் ஆலோசனை பண்ணுறாங்க. ஜூன் 12. சரி, அந்த கதை வேண்டான்னு வச்சிங்களேன். இனிமேல் அவங்க வெட்டி அது என்ன ஆக போதோ தெரியலன்னு வச்சிங்க. இனிமேல் வடகிழக்கு பருவமழை இன்னும் இதை பாருங்கள்,
அக்டோபர் 18, 23 எதிர்பார்த்தது 18 அப்படிங்கிறாங்க. 18 வருமோ என்னமோ தெரியாது. 23 கன்ஃபார்மு. 23, 24 அதாவது அதாவது தீபாவளி 30, 31 அக்டோபர். அதனால் வந்து ஐப்பசி 10 தேதிக்கெல்லாம் நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை ஆரம்பமாகிடும். ஆரம்பமே வந்து லேசாக இருந்தாலும் அக்டோபர், நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்கெலாம் வந்து சக்கையாக புழிஞ்சிடும். அதனால் வந்து அதுக்குள்ளே பயிரை வளர்க்க பார்க்கணும். அதற்கான ஆயத்த நடவடிக்கைகளை ஏற்படுத்தும். ரைட்டுங்களா? அதனால் வடகிழக்கு பருவமழை காலத்தில் கடுமையான மழை இருக்குது. 3 நிகழ்வு 4 நிகழ்வுகள் புயல் நிகழ்வுகளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். அதனால் வந்து அதற்கான முன்னெச்சரிக்கை எடுத்துங்க. அதனால் அதாவது பொங்கலுக்குள்ளே அறப்பறக்கிறதுக்கு பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மாட்டிப்பீங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் போயிடுச்சின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு எல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் ஏன்னா குறைந்த நேரத்தில் அதிக மழை. இப்போ ஆந்திராவெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஐயோ பிரிட்ஜெல்லாம் தாண்டி ரொம்ப கொடுமை. சென்னை வெள்ளம்னா என்னங்க, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுடுச்சு ஆந்திரா வெள்ளம். 2 நாள் மழை தான், வெறும் 2 நாள் மழை. பழையபடி குஜராத்தில் வெள்ளம். சரி, புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.